இன்று யாழ்ப்பாணம் வருகிறார் ஜனாதிபதி அனுர. விமல் வீரவன்ச கைது உத்தரவை தொடர்ந்து ஓடிச் சென்ற சம்பவம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். 4 தேரர்களுக்கும் மேலும் 9 பேருக்கு விளக்கமறியல். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பனவு. அனுரவின் அதிரடி. குறைந்தது பால்மாவின் விலை. திருமணம் செய்கிறேன் என ஏமாற்றி பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த விமானப்படை வீரர் அதிரடியாக கைது. பருத்தித்துறையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் உணவு கடைக்கு பூட்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தைப்பொங்கல் தினமான இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளதோடு பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்றவுள்ளார். இன்று மதியம் 2 மணியளவில் வேலணை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவில் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ள ஜனாதிபதி அங்கிருந்து மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோவிலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் மாலை 4 மணியளவில் கலந்து கொள்ளவுள்ளார். நாளை 16ஆம் திகதி காலை 9 மணிக்கு மீசாலை ஆரம்ப பாடசாலையில் வீட்டுத்திட்ட பயனாளிகள் காசோலை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதோடு மதியம் 2 மணியளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடும் ஒன்றாக போதைப் பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்து ஆஜர்படுத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இதைத் தொடர்ந்து விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளதோடு குறித்த பிடியாணை மீள பெறப்பட்டது. 75 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன் விசாரணைக்கு நேற்று வந்ததோடு பிரதிவாதியின் பிணையாளர்கள் மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் நிதியுதவி வழங்கும் வேலை ஆரம்பமாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் நேரம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் தலா 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அண்மையில் வந்த டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் 10,000 ரூபாய் கொடுப்பனவு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதோடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் 15,000 ரூபாய் கொடுப்பனவை வாங்கும் சகல பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் திருகோணமலை கடற்கரையில் அனுமதியற்ற பௌத்த மத ரீதியான கட்டுமானங்களை அமைத்ததோடு அங்கு புதிதாக புத்தர் சிலை வைத்த சம்பவத்தை தொடர்ந்து கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் பாதுகாப்பு திணைக்களத்தால் தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பலாங்குடு வனவாசி காசியப்ப தேரர் உட்பட 4 தேரர்கள் மற்றும் 5 பொதுநபர்கள் திருகோணமலை நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களை எதிர்வரும் 19ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் இணங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 125 ரூபாயினால் குறைக்கப்பட உள்ளதோடு 400 கிராம் பால்மா பொதியின் விலையை 50 ரூபாயினால் குறைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரியாவில் வசிக்கும் இலங்கை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து 1 கோடி பணத்தை ஏமாற்றிய குற்றச்சாட்டில் விமானப்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது தெல்தனிய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு இந்த நேரம் குருநாகலை சேர்ந்தவரும் அம்பாறை விமானப்படை தளத்தில் பணியாற்றுபவருமான விமானப்படை வீரர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நபர் முகப்புத்தகம் மூலம் அந்த பெண்ணை சந்தித்து அவரை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்துள்ளதோடு அவர் சில மாதங்களுக்கு முன்பு இலங்கைக்கு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்துள்ள நிலையில் சந்தேக நபருக்கு அவர் கொடுத்த பணம் செலவழிக்கப்பட்டதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறைமுக பகுதியில் ராணுவத்தால் இயக்கப்பட்டு வந்த சாப்பாட்டு கடையை பூட்டுவதற்கு பருத்தித்துறை நகரசபை நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த பகுதியில் ராணுவ முகாமுடன் சேர்ந்த கடையொன்று ராணுவத்தினரால் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல் தலைமையில் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் குழுவினர் நேற்று ராணுவ விற்பனை நிலையத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். வியாபார உரிமம் பெறப்படாமல் இந்த சாப்பாட்டு கடை இயங்குகின்றமை கண்டறியப்பட்டதை அடுத்து மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேல்ஸ் தலைநகரில் வீதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இலங்கை பெண்ணின் கொலை வழக்கில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 37 வயதுடைய திசர வெரக்கலக்கே என்பவர் நிவுன் ஹெல்லக்கே என்ற இலங்கை பெண்ணை கொலை செய்ததை நியூபோர்ட் கிரவுன் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது ஒப்புக்கொண்டுள்ளார். 2025 ஆகஸ்ட் 21 அன்று வேல்ஸின் கார்டி பகுதியில் உள்ள தெற்கு மோர்கன் பிளேஸில் நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்களுக்கு இடையில் குறித்த இலங்கை பெண் பலத்த காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டார். பென்ட்வின் பகுதியைச் சேர்ந்த வெரக்கலக்கே முன்னதாக கொலை குற்றச்சாட்டை மறுத்திருந்த நிலையில் அண்மைய நீதிமன்ற விசாரணை நேரம் தனது வாக்குமூலத்தை மாற்றி குற்றவாளி என ஒப்புக்கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக வெரக்கலக்கே கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.